ஹாய், வெல்கம் டு சாய் சைந்தேஷ் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கலந்த சாதம் தான் நான் பண்ணியிருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். நான் 3 கலந்த சாதம் பண்ணேன். தயிர் சாதம், கொத்தமல்லி சாதம், அதுக்கப்புறம் லெமன் சாதம். ஃபஸ்ட்டு லெமன் சாதத்துக்கு வானிலையில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி, அதுக்கப்புறம் கடலை. நான் வந்து காரக்கடலை போட்டேன், என்கிட்ட அதான் இருந்தது. நீங்கள் நார்மல் கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆடினாலே அம்மனுக்கு தான் விசேஷம். ஸோ ஆடிப்பெருக்குனா கேட்கவே வேணாம், ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கி வெங்காயம் பூண்டு நாங்கள் சேர்க்க மாட்டோம். அது அவங்களோட விருப்பப்படி நம்ம போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். பட் நாங்கள் இன்றைக்கி சேர்க்க மாட்டோம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா போட்டுட்டேன். அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின அப்புறம் நான் டெய்லி குட் இந்த டர்மரிக் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த டர்மரிக் பவுடர் போடுங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் நல்லா பொலன்னு வடித்த சாதத்தை போட்டு ரொம்ப நீங்கள் கிளற வேண்டாம். அப்படி ரொம்ப கிளறினீங்கன்னா குழஞ்சிடும். லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி பூ போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறக்காமல் மெயின் இன்க்ரீடியண்ட் அதில் லெமன் போடணும். அதாவது லெமன் பிழியணும். அதுதான் சாதத்துக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்ம லெமன் சாதம் ரெடி. நீங்கள் கேஸ்ட்ரோலில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி சாதத்துக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் அரை பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு அதே இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கடலை அண்ட் முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுடுங்க. கொத்தமல்லி பேஸ்ட்டு நல்லா அப்படி பாருங்கள், அப்படி பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சு சாதம் அதை போட்டு லைட்டாக கிளறிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கொத்தமல்லி சாதமும் ரெடி. அதுக்கப்புறம் தயிர் சாதத்தை நம்ம தாளித்து விட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்களா, எல்லா சாதமும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தொட்டுக்க அப்பளம், அப்புறம் ரைத்தா. தேங்க்யூ.